Hello friends, welcome to my channel Tamilichi Padma Vlogs. இந்த வாழைப்பழ பாருங்க கருப்பாயிடுச்சு, ஓவர் ரைப் ஆயிப்போச்சு, பழுத்து போய் பிளாக் கலரா இருக்கு, பார்க்கிறதுக்கே நல்லா இல்லை. இந்த மாதிரி இருந்தால் நம்ம வீட்டில் கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம், யோசிக்காமல் தூக்கி போட்டுருவோம். ஆனால் தூக்கி போடாதீங்க, பழத்தை உரிச்சிட்டு மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இது கெடல, பழம் வந்து நல்லா இருக்கு. அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் பவுலில் வந்து ஒரு எக் முட்டை கிராக் பண்ணி எடுத்துட்டு அதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இல்லை முட்டை வேணான்னா நீங்கள் வந்து முட்டை அவாய்ட் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். 4 டேபிள் ஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கோங்க, நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா லோ ஃபேட் யோகர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிக்கை உப்பு, இதெல்லாம் போட்டுட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண வெல்லம், ஜாகரி சுகர் ஆட் பண்ணுறோம். 1/2 டீஸ்பூன் சினமன் பவுடர். சினமன் பவுடர் ஒன்றும் இல்லை, பட்டை பவுடர் நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஃப்ளேவருக்காக வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறம் குட்டி குட்டி 4 பனானா எடுத்திருக்கேன், பழுத்து போன பனானா. நீங்கள் பெரிய பனானாவாக இருந்தால் 1 இல்லை 2 போதும். இதில் வந்து 1 கப் மாவு, மல்டிகிரெயின் ஆட்டா, மல்டிகிரெயின் மாவு எடுத்திருக்கேன். நம்ம நார்மல் சப்பாத்தி மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ மாற்றி மாற்றி கொஞ்சம் பால் கொஞ்சம் மாவு, கொஞ்சம் பால் கொஞ்சம் மாவு, அந்த மாதிரி சேர்த்து நல்லா மாவு கிளறி நல்லா பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1/4 கப் பால் யூஸ் ஆகும் உங்களுக்கு. மாவு வந்து கொஞ்சம் திக்காக, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக இருக்கணும், ஆனால் ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கிஸ்மிஸ் சேர்த்துருக்கேன், இதுவும் ஆப்ஷனல், நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். பசங்க சாப்பிட்றதா இருந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிஸ்மிஸ், நம்ம ஹெல்தி கூட. ஸோ ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லை தோசைக்கல்ல நல்லா கொஞ்சம் எண்ணெய் போட்டு கிரீஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் ஊத்தப்பம் இல்லை தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு ஒரு கரண்டி மாவு, லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே எண்ணெய் இல்லை நெய் பட்டர் உங்களுக்கு எது நீங்கள் விரும்புகிறீங்களோ மேலே சேர்த்துக்கிட்டு இதை வந்து குக் பண்ணணும். 2 பக்கமும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், டேஸ்டி ஹெல்தி நியூட்ரிஷியஸ் பனானா பேன் கேக்ஸ் ரெடி ஆகிப்போச்சு. இது வந்து பசங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்தி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மைதா யூஸ் பண்ணல. யூஸ்வலாக பேன் கேக் வந்து மைதா வச்சு தான் பண்ணுவாங்க, ஒயிட் சுகர் போடுவாங்க. இதில் வந்து நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம், பால் சேர்த்துருக்கோம், முட்டை சேர்த்துருக்கோம், வாழைப்பழம் இருக்குது, எல்லாமே ஹெல்தி, கிஸ்மிஸ் இருக்குது. இது வந்து அவ்வளோ ஒரு ஹெல்தி ஸ்நாக், ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். இது வந்து மேலே கொஞ்சம் பேன் கேக் சிரப் ரெடியாக மார்க்கெட்டில் கிடைக்கும், நான் வந்து அதை தான் ஊற்றி சர்வ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா தேன் ஊற்றிக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா சாக்லேட் சிரப் இல்லை சாக்லேட் சாஸ் பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க என்ன பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஆக்சுவலி ஏற்கனவே சர்க்கரை இருக்குது, ஸ்வீட் இருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்றலாம். நமக்கு கூட ஏதாவது தொட்டு சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. கூட கொஞ்சம் தேன் அந்த மாதிரி ஊற்றி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாவை வச்சு நீங்கள் வந்து குழி பணியாரம் இருக்குது இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் மாவு ஊற்றி பணியாரம் மாதிரி பண்ணி எடுத்துடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படி பட்டர் சேர்த்துக்கிறதா இருந்தால் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள், உப்பு இல்லாதது, இல்லைன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு உப்பாக இருக்கும். ஸோ உப்பு இல்லாமல் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து வந்தப்பறம் ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக் மாதிரி கொடுத்துட்ருக்கேன், ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுட்ருக்காங்க. ரொம்ப ஹெல்தி, நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் அப்படி டயட் பண்ணுறதா இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்தி நியூட்ரிஷியஸ் ஸ்நாக் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம், பசங்களுக்கு டிஃபனில் கூட கட்டி கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. நோட்டிஃபிகேஷன் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய் பாய்.